கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அவனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமோ என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பே அதுதான். அன்போடு வரணுமா பிரம்போடு வரணுமான்னு உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். என்ன பிரதர், காலையில் எடுத்த உடனே பிரம்பு கிரம்புன்னு பேசுகிறீங்கன்னு? அன்போடு எவ்வளோ வேணாலும் சொல்லி பார்க்கலாங்க. அவங்க கேட்கலன்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொன்ன மாதிரி பெரம்போடு தான் சில நேரங்களில் சிலரை சந்திக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சொல்லி பாருங்களேன், அன்போடு போய் ஒருத்தவங்க கிட்ட நீ இதை பண்ணாத, இதை செய்யாத, நீ இதில் இருந்து மாறுன்னு சொன்னால் உன் வேலையை பாரு, எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வந்துட்டியான்னு சொல்லி ஒரு மாதிரி திட்டுவான். ஆனால் அவன் சில அடியும் உதையும் பட்டு வரும்போது இதில் இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, ஐயையோ எனக்கு வலி தாங்க முடியலையே, வேதனையாக இருக்குதேன்னு புலம்புவான். அதனால் பவுல் கேட்குறாரு, நான் அன்போட வரவா சாந்தமுள்ள ஆவியோட வரவா இல்லாட்டி பிரம்போட வரவான்னு. நிறைய பேருக்கு கண்டிக்கிறவங்கள பிடிக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 94:13வது வசனத்தில், சிட்சித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஆலயத்தில் தப்பான காரியத்தை பண்ணும்போது சாட்டை எடுக்கவும் தெரியும். அதே நேரத்தில் அந்த லாசருடைய வீட்டில் போய் கண்ணீர் விடவும் அவருக்கு தெரியும். அவர் அன்பையும் சில நேரத்தில் கையாளுவார், பிரம்பையும் சில நேரத்தில் கையாளுவார். எதுக்கு தெரியுமா? எல்லாம் உங்கள் நல்லதுக்காக மாத்திரம்தான். சில நேரத்தில் சில அடிகள் எனக்கு வரும்போது, சில அவமானங்கள் வரும்போது நான் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவரே இது ஏன் எனக்கு வந்தது, இது ஏன் எனக்கு நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் அந்த தவறுல இருந்து வெளியே வருகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் சிட்சித்து யாராவது வேதத்தை சொன்னாங்கன்னா அவங்க பாக்கியவான்கள். இன்றைக்கி ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் தான் நிறைய பேர் போகிறாங்க. விசில் அடிக்கிறாங்க, முடியை கோணையாக வெட்டுறாங்க, ட்ரெஸ்ஸை உள்ளே போடுறதெல்லாம் வெளியே காட்டிட்டு இன்றைக்கி ஏதோ கூத்து பற்றையில் கூத்தாடுற மாதிரிக்குள்ள அவன் பாடுறான், அவன் ஆடுறான். இன்றைக்கி வாலிப பசங்க அதுக்கு பின்னாடி தான் போகிறாங்க. ஆனால் சிட்சித்து உணர்த்துகிறவன் பாக்கியவான்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட சர்ச்சைக்கு போங்க, அப்படிப்பட்ட ஊழியர்களோடு தொடர்பு வைங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் அன்போடும் பிரம்போடும் இந்த பிள்ளைகளிடத்தில் வரும்போது ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் என்ன தவறுகளிலே இருந்தாலும் அந்த அன்பும் அந்த பிரம்பும் இவர்களை திருத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.